sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிளன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால் கிரேட் செஸ் டாக்டிக்ஸ். அதாவது செஸ் டாக்டிக்ஸிலே 3 வகையான வித்தியாசமான செஸ் டாக்டிக்ஸை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். இதை முழுக்க தமிழிலே இருக்கும். இதை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்கு போகலாம். அதற்கு முதல் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் என்னுடைய யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இந்த வீடியோவில் பார்க்கவிருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் டாக்டிக்ஸ், அதாவது சதுரங்க தந்திரங்கள். இந்த செஸ் டாக்டிக்ஸிலே 3 வகையான உதாரணங்களை உங்களுக்காக வழங்கவிருப்பேன். இது முதலாவது உதாரணம். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு. இப்பொழுது இந்த ஆட்டத்தை இந்த பேட்டர்னை நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த நகர்விலே ஒயிட்டினுடைய மூவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். அதாவது இப்போ நகர்த்துற மூவ் ஒயிட்டினுடைய முதலாவது ஃபர்ஸ்ட் மூவ் ஒயிட்டாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே இது சாத்தியமாகும். ஓகே, வாருங்கள், இப்பொழுது முதலாவது நகர்வு குயினை நகர்த்தலாம். குயின் இங்கே போய் நிற்கின்றது. ஓகே, இதுதான் இந்த 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 பேட்டர்னுக்கான ஒரு பெஸ்டான மூவ், ஒயிட்டுக்கான மூவாக இது காணப்படுகின்றது. இப்பொழுது இனிவரும் மூவ்களை கவனமாக பாருங்கள். இனி இங்கே பாருங்கள், இங்கே இந்த பிஷப்பானது இந்த குயினை வெட்டலாம். அல்லாவிட்ட நைட் இந்த குயினை போட்டு தாக்கலாம். அதோட ரூக் இதை வெட்டலாம். 3 வகையான காய்கள் ஒயிட்டினுடைய குயினை வெட்டக்கூடியதாக இருக்கின்றது. கட்டாயமாக வெட்ட வேண்டும், அல்லாவிட்டால் செக்மேட் ஆகிவிடும். இப்பொழுது முதலாவதாக இந்த பிஷப் இதை வெட்டுவதாக இருப்பார். இங்கே வெட்டுவதன் ஊடாக இப்பொழுது இங்கே போக் செய்யப்படுகின்றது. நைட் மணிக்கோணம், சிப்பாய் மற்றும் ரூக் என்பன போக் செய்யப்படுகின்றன. எனவே இதெல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒயிட் ஆட வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் யோசிக்கணும். உடனே எதால் செக் அடிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்பொழுது இந்த நைட்டால் இப்பொழுது இங்கே கொண்டு வைப்பதன் ஊடாக இப்பொழுது டிஸ்கவர்ட் செக் அடிக்கப்படுகின்றது ரூக்கின் ஊடாக. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள். இந்த நைட் இந்த பாக்ஸை கவர் பண்ணுகின்றது. அத்துடன் இந்த நைட் இந்த பாக்ஸை கவர் பண்ணுகின்றது. அத்துடன் இங்கு வர முடியாது, ஏனென்றால் இந்த நைட் இதை கவர் பண்ணி கொண்டிருக்கின்றது. இங்கும் வர முடியாது, இந்த பட்டிக்கு வர முடியாது, ஏனென்றால் இந்த லைனில் ரூக் நிற்கின்றது. இப்பொழுது ஒற்றை ஒரு பட்டி தான் இவருக்கு தஞ்சம். இந்த பட்டி மட்டும், அதாவது G8 இருக்கிற பட்டி மட்டும்தான் தஞ்சம் பிளாக்குக்கு. எனவே பிளாக் தன்னுடைய கிங்கை இங்கே நகர்த்த உடனடியாக உங்களுடைய மைண்டில் ஒரு யோசனை வர வேண்டும். அதாவது எவ்வாறு இதை செக்மேட் செய்வதென்று. இப்போ நீங்கள் யோசித்து பார்க்கலாம், இந்த நைட்டை கொண்டு இங்கே அடிப்பது தான் பெட்டர். ஏனென்றால் இப்பொழுது இதை கொண்டு இங்கே அடிக்க முடியாது, ஏனென்றால் வெட்டிவிடும், கிங் வெட்டிவிடும். ஓகே, எனவே இந்த நைட் இங்கே கொண்டு அடிக்க இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட். இது ஒரு வகையான டாக்டிக். அடுத்த உதாரணத்துக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். அடுத்த பேட்டர்னுக்கு வா. இதே பேட்டர்ன் தான் அடுத்த ஒரு சின்ன ஒரு ரிக். ஓகே, பேக்குக்கு போகலாம். இப்போது நாங்கள் பேக்குக்கு போயாச்சு. இப்பொழுது குயினை நகர்த்துவோம். குயின் இங்கே போகிறது வைப்போம். இங்கே போக இப்பொழுது நைட் நாள் இந்த குயின் வெட்டப்படமாக இருந்தால் இப்போ நைட் வெட்டுகிறது வைப்போம். நைட் வெட்ட அதே பேட்டர்னில் இப்போ அடி விழுகிறது பாருங்கள். இந்த நைட்டை கொண்டது இங்கே வைக்க டிஸ்கவர்ட் செக். குயினுக்கு செக். குயினால் மனைகவனம், ரூக்கினால் ராஜாவுக்கு செக். எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு பட்டி தான் இருக்கின்றது. இந்த பட்டி H8 இல்லை G8, கிங் போய்விட்டது. போக இப்போது பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இது 2வது செக்மேட். அதாவது நைட் இதை குயினை வெட்டியதன் பிற்பாடு உள்ள செக்மேட் தான் இது. இது ஒரு பெட்டரான ஒரு டாக்டிக். அடுத்ததை பாருங்கள். அடுத்த பேட்டர்னுக்கு போகலாம். இப்போது மீண்டும் குயின் போகிறது. இங்கே போக இப்பொழுது இந்த ரூக்கை கவனமாக பாருங்கள். இந்த ரூக் இதை வெட்டுவதாக இருந்தால் என்ன நடக்கும் என்று வெட்டி விட்டது. வெட்ட இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இப்போ டிஸ்கவர்ட் செக் அடிக்கப்பட்டு விட்டது. ரூக்கினால் செக் அடிக்கப்பட்டது. இப்போ ஒரே பட்டி இருக்கின்றது. இங்கே போக இப்பொழுது ஒரு அடியிலே இப்பொழுது பாருங்கள் ரூக் H8 போய் செக் மேட். தட்ஸ் இட்.
இது வந்து ஒரு வகையான செஸ் டாக்டிக். வாருங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம். இரண்டாவது செஸ் டாக்டிக்கு நாங்கள் போகலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது செஸ் டாக்டிக்கு போகலாம். வாருங்கள். இது ஒரு அட்டகாசமான ஒரு அற்புதமான செஸ் டாக்டிக். இவ்வாறான டாக்டிக்கை உங்களுடைய ஓப்பனண்ட்டுடன் விளையாடும் போது வந்தால் நீங்கள் இலகுவாக அந்த ஓப்பனண்டை வெல்லக்கூடியதாக இருக்கும். முதலில் இந்த டாக்டிக்கை நீங்கள் விளையாடுவதற்கு முதல் பின்வரும் நான் சொல்லும் இந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த பிளாக்கினுடைய மற்றும் ஒயிட்டினுடைய காய்களினுடைய நிலைகளை முதலில் பார்க்க வேண்டும். இங்கே பாருங்கள், இங்கே நான் காட்டுகிற மாதிரி பாருங்கள். இங்கே பிஷப் நிற்கின்றது, அது இங்கே லைனில் இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அத்துடன் இங்கே கிங் இருக்கின்றது, ஒயிட் கிங். அடுத்தது இங்கே நைட் நிற்கின்றது, அடுத்த பிளாக் கிங் இருக்கின்றது, அடுத்த சிப்பாய், அடுத்த இந்த சிப்பாய். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாயினை வெட்ட முடியாது. அதாவது சிப்பாயினை அந்த குதிரையை வெட்ட முடியும். ஏனென்றால் இங்கே பிஷப்பானது இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக இந்த கிங்கினால் கூட இங்கே வர முடியாது. ஏனென்றால் இங்கே நைட் இருக்கின்றது, செக் வந்தால் செக், இலீகல் மூவ் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும். இப்பொழுது ஒரு ஒயிட்டினுடைய மூவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். ஒயிட்டுக்கான பெட்டரான மூவ் எது என்றால் பிஷப்பினை நகர்த்த வேண்டும். பிஷப்பினை கொண்டு போய் இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். இங்கே வச்சு சிப்பாயை வெட்ட வைத்து அடுத்த அடியிலே இந்த கிங்கை இங்கே நகர்த்தக்கூடியதாக இருக்கும். நகர்த்தி விட்டு அடுத்த அடியில் இங்கே நகர்த்துவதன் ஊடாக, இங்கே செக் அடிப்பதன் ஊடாக அழகானதொரு செக்மேட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது மூக்கணை பிஷப் இங்கே போகின்றது, பிஷப் C6. இப்பொழுது பிளாக்கினுடைய மூவ், பிளாக் கட்டாயமாக ஒரே ஒரு காய் தான் நகர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிப்பாய் B7 இருக்கின்ற சிப்பாயினால் C6 இருக்கின்ற பிஷப்பினை கட் பண்ண வேண்டும். இப்பொழுது இங்கே கட் பண்ணப்படுகின்றது, கட் பண்ணியாச்சு. இப்பொழுது கட் பண்ண அடுத்த கிங் இங்கே போகின்றது முன்னோக்கி. ஆம், இப்பொழுது கட்டாயமாக நகர்த்த வேண்டிய காய் எது என்றால் பிளாக்கினுடைய சிப்பாய், அதாவது C6 இருக்கின்ற சிப்பாய். இப்பொழுது அதை நகர்த்துகின்றார். நகர்த்த இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட் C7, நைட் C7க்கு போய் இங்கே பியூட்டிஃபுல் செக்மேட். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு செஸ் டாக்டிக் செக்மேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த மூன்றாவது செஸ் டாக்டிக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது செஸ் டாக்டிக்கு போகலாம். இது ஒரு வெட்டரான ஒரு செஸ் டிக். மேக்னஸ் கார்ல்சன் மற்றும் லியன் வெங்க் ஆகிய இருவருக்கும் இடம்பெற்ற இந்த ஆட்டத்தினுடைய அனலைஸை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த செஸ் டாக்டிக் மிகவும் பயனுள்ள வீடியோ, இதை கவனமாக பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து பிஷப் H7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஆம், இப்பொழுது இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது நீங்கள் என்னவென்றால், அதாவது இங்கே பாருங்கள், இந்த லைனில் இந்த பிஷப் நிற்கின்றது. அடுத்ததாக இந்த கிங்கினால் வெட்ட முடியாது. இந்த ரூக் இந்த லைனில் நிற்கின்றது, இங்கே குயினும் இந்த லைனில் நிற்கின்றது. குயின் இந்த லைனை காப் பண்ணி கொண்டிருக்கின்றது, அத்துடன் இந்த பிஷப்பினை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கிங் வந்து இங்கே நகர்வதாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். இப்பொழுது இங்கே நகர்த்தப்படுகின்றது, இங்கே நகர்த்த. இப்பொழுது ஒயிட் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் பாருங்கள். ரூக்கினால் பிஷப்பினை வெட்டி விட்டது. அதில் வெட்டியதற்கான காரணம் பாருங்கள். இப்பொழுது இங்கே இந்த பிஷப் காட்டப்படுறது பாருங்கள். இந்த பிளாக் பிஷப் இங்கே இருக்கின்றது அல்லவா, இந்த பிஷப் இந்த லைனில் இருக்கின்றது. எனவே இது இருந்தால் மிகவும் சங்கடகரமான நிலைக்கு ஒயிட் தள்ளப்படும். எனவே அந்த பிஷப்பினை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒயிட் ஒரு மூவை மேற்கொள்வது. அதாவது மேக்னஸ் கார்ல்சன் ஒரு அழகானது ஒரு ஆட்டம். இப்பொழுது அந்த ரூக்கினால் அந்த பிஷப்பினை கட் பண்ணுகிறார். கட் பண்ண இப்பொழுது லியன் என்ன செய்கிறார் என்றால் இதை வெட்டுகின்றார். வெட்ட இப்பொழுது அடுத்த நகர்வாக நைட் செக் அடிக்கப்பட்டிருக்கின்றது. செக் அடித்தால் இப்பொழுது ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது கிங்கிக்கு. லியன் என்ன செய்கிறார் என்றால் பிஷப்பினை வெட்டுகின்றார். தன்னுடைய கிங்கின் ஊடாக வெட்டியாச்சு. வெட்ட இப்பொழுது டிஸ்கவர்ட் செக் அடிக்கப்பட்டு விட்டது. டிஸ்கவர்ட் செக். இங்கே அடித்தால் இப்பொழுது ஒரு காய் இருக்கின்றது அல்லவா, அந்த பிஷப்பினை வெட்டுகின்றார். தனக்கு ஒரு காய் வந்து விட்டது என்று. இது ஒரு மகா பெரிய ஒரு பிளண்டர். எனவே இதன் காரணத்தான் இப்பொழுது அழகான ஒரு வெற்றியை மேக்னஸ் கார்ல்சன் பெறப்போகிறார். அதை பாருங்கள் எவ்வாறு என்று. அடுத்த நகர்வு இப்பொழுது இங்கே கொண்டு போய் இங்கே வச்சு செக் அடிக்கப்படுகின்றது. அடிக்க இப்பொழுது ஒரு பட்டி இருக்கின்றது. அதாவது G5க்கு கிங் நகர்த்தப்படுகின்றது.
இங்கே நகர்த்த இப்போது அடுத்ததாக H4க்கு குயின் நகர்த்தி செக் அடிக்கப்படுகின்றது. நகர்த்த இப்பொழுது கிங் போகின்றது. F5 போக இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட். F4 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். குயினால் இப்போது அழகானது செக்மேட். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.